வணக்கம். இந்த வீடியோவில் வங்கி நகைக்கடன் அதிரடி மாற்றம், ஆர்பிஐ புதிய ரூல்ஸ், மக்கள் அதிர்ச்சி குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்தியாவில் அவசர தேவைகளுக்கு பொதுமக்கள் அதிகம் நம்பும் கடன் வகைகளில் ஒன்றான நகைக்கடனில் தற்போது ஒரு முக்கிய மாற்றத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ கொண்டு வந்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த புதிய விதிமுறைகள் இதுவரை இருந்த தளர்வுகளை குறைத்து கடன் வழங்கும் முறையில் கட்டுப்பாடுகளை அதிகரித்துள்ளது. இதன் முக்கிய நோக்கம் தங்கம் இருந்தால் போதும் கடன் கிடைக்கும் என்ற நிலை மாறி கடனை திருப்பிச் செலுத்தும் திறன் இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதாகும். இதற்கு முன்பு பல வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் வாடிக்கையாளரின் வருமானத்தை பெரிதாக கவனிக்காமல் அவர்கள் அடகு வைக்கும் தங்கத்தின் மதிப்பை மட்டும் அடிப்படையாக கொண்டு கடன் வழங்கி வந்தன. இதனால் சிலர் தங்களால் திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்கி நிதி சிக்கலில் சிக்கிய நிலை உருவானது. இந்த பிரச்சனையை சரி செய்யவும் கடன் வழங்கும் முறையில் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கவும் ஆர்பிஐ இந்த புதிய வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய விதிகளின்படி தங்கத்தின் மதிப்பை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் கடன் தொகைக்கும் அதன் சதவீதத்திற்கும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 2.5 லட்சம் வரை கடன் பெறுவோருக்கு தங்கத்தின் மதிப்பில் 85% வரை கடன் வழங்கப்படும். இது சிறு விவசாயிகள் மற்றும் நடுத்தர மக்களுக்கு சலுகையாக கருதப்படுகிறது. ரூபாய் 2.5 லட்சம் முதல் ரூபாய் 5 லட்சம் வரை கடன் பெறுவோருக்கு தங்கத்தின் மதிப்பில் 80% மட்டுமே வழங்கப்படும். அதேபோல் ரூபாய் 5 லட்சத்திற்கு மேல் கடன் பெறும்போது 75% மட்டுமே வழங்கப்படும். இந்த மாற்றம் மூலம் அதிக அளவு கடன் பெறுவோருக்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதில் மிக முக்கியமான மாற்றம் என்னவென்றால் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் கடன் பெறும் அனைவரும் தங்களின் வருமானச் சான்று மற்றும் நிதிநிலை ஆதாரங்களை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். இதன் மூலம் கடன் வாங்குவோருடைய திருப்பி செலுத்தும் திறனை வங்கிகள் மதிப்பீடு செய்யும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் கடன் புதுப்பித்தல் லோன் ரினிவல் விதியிலும் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. முன்பு சில இடங்களில் வட்டி முழுவதையும் செலுத்தாமல் அதே நகையினை மீண்டும் அடகு வைத்து கடனை நீடிக்கும் முறை நடைமுறை இருந்து வந்தது. ஆனால் இப்போது முந்தைய கடனுக்கான வட்டியை முழுமையாக செலுத்திய பிறகே புதுப்பித்தல் அனுமதிக்கப்படும். குறிப்பாக ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் கடன்களுக்கு மீண்டும் ஒருமுறை கடன் தகுதி ஆய்வு செய்யப்பட்ட பிறகே புதுப்பிக்க முடியும். இந்த மாற்றங்கள் நிதி ஒழுங்கை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டவை. இந்த புதிய விதிகள் நகைக்கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் சவால்களை ஏற்படுத்தும். உதாரணமாக ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் மற்றும் இண்டெல் மணி போன்ற நிறுவனங்கள் ஒவ்வொரு கடனுக்கும் ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் வருமான மதிப்பீடு செய்ய கூடுதல் மனித வளத்தை பயன்படுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இதனால் நிர்வாக செலவுகள் அதிகரிக்கும். மேலும் இந்த கடுமையான விதிமுறைகள் காரணமாக நகைக்கடன் சந்தையில் வளர்ச்சி விகிதம் குறையக்கூடும் என்று மதிப்பீடுகள் கூறுகின்றன. இருப்பினும் இது நீண்ட காலத்தில் நிதி ஒழுங்கை மேம்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வாடிக்கையாளர்களும் தங்களது கடன் திட்டமிடலில் மாற்றங்களை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் கடன் பெற விரும்புவோர் தங்களது வருமான ஆதாரத்தை முறையாக பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும். சிலர் இந்த வரம்பை தவிர்க்க குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் கடனை பிரித்து பெறலாம் அல்லது பல்வேறு நிறுவனங்களில் சிறு தொகைகளாக கடன் எடுக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். எனினும் இது ஒரு தற்காலிக தீர்வு மட்டுமே. மொத்தத்தில் இந்த புதிய விதிகள் நகைக்கடன் துறையில் ஒழுங்கை கொண்டு வந்து கடன் வாங்குபவர்களையும் நிதி நிறுவனத்தையும் பாதுகாக்கும் ஒரு முக்கிய மாற்றமாக கருதப்படுகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு நகைக்கடன் பெற திட்டமிடுவோர் இந்த விதிகளை நன்கு அறிந்து தேவையான ஆவணங்களுடன் தயாராக இருப்பது மிகவும் அவசியம். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.